ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரியன் சிஸ்ட்டு. ஸோ ஓவரியன் சிஸ்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ஹோம் ரெமடிஸ் என்னென்ன எடுக்கலாம், அதே போல் அப்படின்னா என்ன ஓவரியன் சிஸ்ட்னால் என்ன, அது ரொம்ப ஆபத்தானதா, ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஷேர் பண்ணுவாங்க. விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்ற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதாவது நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒன்று ஸ்க்ராட்ச் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் எவ்வளோ பேர் ப்ரெக்னென்சி ஆகிருக்காங்க அப்படின்றது கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவரியன் சிஸ்ட்டு அதாவது உங்களோட இப்போ அந்த இமேஜில் காட்டின மாதிரி 2 சைடு இருக்குது பாருங்கள். 2 சைடில் டியூபோடு சேர்ந்து சிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஓவரியில் சிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டியூபு உள்ளார இருக்காது, அந்த பாதையில் அந்த வெளியில் உள்ள அந்த ஓவரியன் கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஓவரியனில் சிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓவரியன் சிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்ட்டு எதனால் வருது அப்படின்னா, இது நம்ம இதனால் இந்த காரணத்தால் வருது அந்த காரணத்தால் வருதுன்ற ரீசன் நம்மளால் சொல்ல முடியாது. அது தண்ணி குடிக்கிறதுனா கூட இருக்கலாம். சரியாக தண்ணி குடிக்கலாம், மேபி வரலாம். ஆரம்பத்துலேருந்தே இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறனால கூட வரலாம். ஸோ என்ன ரீசன்னால் கூட வரலாம். ஸோ இந்த ரீசன் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஓவரியன் சிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் அப்நார்மலாக இருக்கும், ஒன்று இர்ரெகுலராக இருக்கும், வரவே வராது, இல்லைனாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வரும். இப்போ 4ஆம் நாள், 10ஆம் நாள், ஸோ 15ஆம் நாள், ஸோ இந்த மாதிரி இந்த டைமில் தான் பீரியட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு கணக்கு இருக்காது. அப்பப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். பீரியட்ஸ் வரப்போ உங்களுக்கு அதிகப்படியான வலியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின் வந்தாலும், ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி வயிறு இருந்தாலும் உங்களுக்கு ஓவரியன் சிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த சிம்டம்ஸ் மட்டும் இருக்கிறனால நீங்கள் ஓவரியன் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கூடாது. ப்ராப்பராக உங்களுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓவரியன் சிஸ்ட் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இர்ரெகுலராக அப்நார்மலாக பீரியட்ஸ் வருது, அதிகப்படியாக ஃப்ளோ போகுது, இல்லைனாலும் சரியாக வரவே மாட்டேங்குது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது, எப்போனே என்னால் பீரியட் டேட் கால்குலேட் பண்ண முடியல, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அல்ட்ராசவுண்ட் மூலயமா ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்த்துருங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஓவரியன் சிஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி கிளியர் பண்ணலான்னா, அவங்களே டேப்லெட் கொடுப்பாங்க. 3 months to 6 months அதுக்குள்ளே சரியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 1 month எடுத்துகிட்டு வாங்க செக் பண்ணி பார்க்கலான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வித்தின் 3 months உங்களுக்கு சரியாயிடும். சரி, ஓகே, நான் ஹோம் ரெமடிஸாக நான் ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர், நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ச்சிக்காய் இருக்குது பாருங்கள். அந்த கலர்ச்சிக்காய் நீங்களே அந்த உடச்சி அதில் உள்ள விதையை பொடி பண்ணி நீங்களே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கலர்ச்சிக்காய் பவுடர் எதுக்கான யூஸ்னால், இந்த மாதிரி ஃபுல்லாக கர்ப்பப்பையை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குட்டி குட்டி சிஸ்டெலாம் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும். ஸோ இதுக்காக கலர்ச்சிக்காய் பொடி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 days. 1வது நாள்லேருந்து 48வது நாள் வரைக்கும் நீங்கள் காலையில் இந்த கலர்ச்சிக்காய் பவுட்ரு போட்டு நீங்கள் குடிச்சு வரலாம். ஸோ இந்த 48 நாள் தான் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சைக்கிள் ஃபுல்லாக நீங்கள் ரெகுலராக எடுத்தால் தான் அதுக்கான ப்ராசஸ் பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ 48 நாள் எடுத்துகிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிஸ்ட் இருக்காது. ஸோ நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை மறுபடியும் எனக்கு இருக்குன்னா அதோட லெவல் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதாவது ஓவரியன் சிஸ்ட் சைஸஸ் இருக்குது.
அதுலேயும் வந்து 5 சென்டிமீட்டர், ஒரு 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் 4 to 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சிஸ்டோட லெவல் எவ்வளோ இருக்குன்றத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சிஸ்டோட லெவல் வந்து அதிகமாக இருந்தால் தான் ஆப்ரேஷன், இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ்லேயே கரைச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கலர்ச்சிக்காய் எடுக்கிறப்ப வந்து டேப்லெட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 48 நாளைக்கு கலர்ச்சிக்காய் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், அதோட லெவல் எவ்வளோ இருக்குது, குறைஞ்சிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து டேப்லெட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். வித்தின் 3 மந்த்தில் இந்த இஷ்யூஸ் கண்டிப்பாக கிளியர் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. ஸோ டவுன் ஆகாமல் நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆனால் தான் வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு டவுன் ஆகாதீங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஓவரியன் சிஸ்ட்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் கரைஞ்சி போய் உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.